வருகின்ற 18ஆம் தேதி பங்குனி மாத அமாவாசை. என்ன சிறப்பு? பங்குனி மாத அமாவாசை தான் குறைகள் தீர்க்கும் மாசம் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. இந்த பங்குனி அமாவாசை மிக முக்கியமானது. பித்ரு சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆடி மாசம் தை மாதம் தான் இந்த அமாவாசையை ரொம்ப முக்கியமான அமாவாசையா நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் செய்யறது. பங்குனி மாசத்துல அப்படி என்ன சிறப்பாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதியவர், அவருக்கு ஒரு பையன். இந்த பையனுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இந்த முதியவர் என்ன பண்றார் அப்படின்னா, பல கோயில்களுக்கு சென்று இந்த குழந்தை வரத்திற்காக பூஜை செய்து வருகிறார். அப்படி பூஜை செய்து வருகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே ஒரு பெரியவரை பார்த்து இவருடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் சொல்றார், இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வருடத்தினுடைய கடைசி அமாவாசையாக வரக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு குளக்கரை நதிக்கரை சென்று தர்ப்பணம் கொடுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பங்குனிக்குள்ள நல்ல செய்தி வரும், கண்டிப்பா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிரகாரம் அவரும் அதை செய்து பங்குனி அமாவாசையிலே முன்னோர்களுக்கு கடனை தீர்த்து, அதுவும் எங்க போறார் அப்படின்னா பாபநாசம் போய் இந்த பாபநாசத்துல அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே நீராடி அவர் முன்னோர் கடமை எல்லாம் செய்கிறார். செய்த உடனே அவருக்கு ஒரு 3 மாதங்களில் அவளுடைய மருமகள் கருவுறுகிறார். ஏன் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது பிதிர்க்கடனை தீர்க்கக்கூடிய அமாவாசை. 1 வருட காலங்கள் நீங்கள் சரியாக செய்யாத பூஜைகள் தர்ப்பணங்கள் இதையெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் செய்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா ஏதாவது ஒரு காரணங்களால நம்மளால ஒரு அமாவாசை கும்பிட முடியாம போயிடும். ஆடி அமாவாசை கூட கும்பிட முடியாம போயிடும். ஏதாவது ஒரு காரணங்கள் வரும், அதற்கு பிறகு செய்யவும் முடியாது. ஆனா இந்த பங்குனி அமாவாசையை விடாமல் செய்து விட்டீர்களே ஆனால் 12 மாதம் செய்ததனுடைய பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால இந்த பங்குனி மாத அமாவாசை குறை தீர்க்கும் அமாவாசையாக இருக்கிறது. இந்த குறை தீர்க்கும் அமாவாசையை விடாமல் அன்றைய தினம் காலையிலே எழுந்து குளித்து விட்டு நித்திய அனுஷ்டானங்கள், அன்னைக்கு செய்ய வேண்டிய நித்திய அனுஷ்டானங்கள் அப்படின்னா பூஜை செய்யறதெல்லாம் நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு தான் பண்ணணும். பூஜை பண்ணிட்டு போய் பண்ண முடியாது. முதல்ல தர்ப்பணம் பண்ணிட்டு நதிக்கரையிலேயோ குளக்கரையிலேயோ போய் உங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணங்கள் பித்ருக்காரியங்கள் இவையெல்லாம் செய்துவிட்டு பிண்டங்கள்லாம் கொடுத்துட்டு வந்து அதற்கு பிறகு இலை போட்டு சுவாமிக்கு படைத்து காக்காய்க்கு எள்ளு கலந்த சாதம் வைத்து பிறகு நீங்கள் உணவருந்துங்கள். ஏன்னா ஒரு காலத்துல இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு ½ டே லீவ் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசையை கும்பிட முடியல. ஏன்னா வேலை பலு, வேலைக்கு போகணும், லீவ் போட்டால் சம்பளம் பிடித்தோம், இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த ஒரு அமாவாசையாவது நீங்கள் விடாமல் செய்யுங்கள். அப்படியே பங்குனி மாத அமாவாசை செய்தால் பலன்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பங்குனி மாத அமாவாசையை தவறாமல் அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜைகளை செய்யுங்கள். முடிந்த அளவு தானங்கள் கொடுங்கள். ஆனா இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட கொஞ்சம் நிதானமா சாப்பிட்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. 10 பொட்டலம் வாங்கி வச்சிருக்கிறவங்க 11வது பொட்டலமா நீங்க வாங்கி கொடுக்காதீங்க.
நாளைக்கு தான் கொடுக்கணுங்கிறது அப்படி இல்லை. இந்த அமாவாசை கழிச்சு ஒரு 2 நாள் கூட நீங்க கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுற மாதிரி கொடுங்க. சாப்பாடு நிறைய வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் குப்பையில தான் கொண்டு போய் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பங்குனி மாத அமாவாசை குறை தீர்க்கும் அமாவாசையாக இருக்கிறது. அமாவாசைகள் தர்ப்பணம் செய்து புண்ணியத்தை தேடுங்கள். எல்லோரும் மென்பொற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.